நாவு என்ன செய்யணும்? நம்முடைய அந்தஸ்தை கொல்லும். என்ன அந்தஸ்தை கொல்லும் அப்படின்னா, மௌனமா இருந்தால் மூடனும் ஞானியா என்று எண்ணப்படுவான். ஒருத்தன் வாய் திறக்காம இருக்கிற வரைக்கும் அவனை குறித்து நம்முடைய எதிரில் இருக்கவனுக்கு யோசனையாவே இருக்கும். இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் ஆள் பார்க்க டிப்டாப்பா இருக்காரு, எப்படிப்பட்டவரும் தெரியலையே, பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாரு, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் உட்காந்துருப்பான். திடீர்னு அந்த ஆள் பேச ஆரம்பிப்பாரு. பேச ஆரம்பிச்சவர் தான் என்ன மரகண்ட மாதிரி இருந்தால் பேசிட்டு இருக்கான், லூஸ் ஸ்டாக்கெல்லாம் பேசிட்டு இருக்கான், ஒரு மாதிரியா பேசிட்டு, நம்ம பார்த்தா பெருசா நினைச்சோம், கற்பனை பெருசா நினைச்சோம், ஆனா பேச்சில் அப்படி இல்லையே, ஆளு தோட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கு, பேச்சு ஒரு மாதிரி இருக்கு சொல்லி போச்சா. இவ்வளவு நேரம் கட்டி பாதுகாத்த எல்லா மௌனமும் வாயால போச்சு. நான் பேசாம இருந்திருக்கணும் அப்படின்னு சில ஆள் சொல்லுவாங்க. நான் பேசுறது தப்பா போச்சு. அதான் மௌனமா இருந்தா மூடனும் ஞானி ஆவான். எங்க எதை பேசணும், அதான் முன்னோர்கள் நம்ம நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இடம் பொருள் யாவல், எங்க எதை பேசணுங்கிறது அறிந்திருக்கிறதா ஞானம். இப்போ நாவ் என்பது